வெல்கம் டு லேர்ன் வித் இன்வென். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் நிறைய சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் பார்த்துருப்போம், ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப் பார்க்க போகிறோம். ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட மெயின் டிஸ்அட்வான்டேஜ், அதாவது அதோட ஃபார்பிட்டன் ஸ்டேட். எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் NAND கேட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணும்போது அதோட ஃபார்பிட்டன் ஸ்டேட் வந்து 0 இதே இது வந்து எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து NOR கேட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணும்போது அதோட ஃபார்பிட்டன் ஸ்டேட் வந்து 1 ஸோ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஃபார்பிட்டன் ஸ்டேட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வி கோ ஃபார் த டிசைன் ஆஃப் டி ஃப்ளிப் ஃப்ளாப். ஒரு எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை எப்படி டி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக மாற்ற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு யூஸ் அ இன்வெர்ட்டர் பிட்வீன் த செட் அண்ட் ரீசெட் இன்புட்ஸ். இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து டேட்டா லேட்ச்னு சொல்லலாம், டிலே ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லலாம், டி டைப் பைஸ்டேபிள் ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லலாம், டி டைப் ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லலாம், இல்லை சும்மா ஷார்ட்டாக டி ஃப்ளிப் ஃப்ளாப்னு சொல்லலாம். ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் டேட்டா இன்புட் ஹேண்டலிங்க்கு தான். ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டிசைனை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட காமனாக இருக்கிற எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். எஸ் ஆர் 2 இன்புட் கொடுத்துருக்கோம், கியூ பார் 2 அவுட்புட் எடுத்திருக்கோம். இதோட ட்ரூத் டேபிள். இந்த ட்ரூத் டேபிள் வந்து எஸ் ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸிங் NOR கேட். ஸோ இந்த எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை நம்ம எப்படி டி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் வந்து 1 ஸ்டேட் வந்து இன்டிட்டர்மைன்டு ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை எப்படி டி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் எ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். ஃபஸ்ட்டு ஒரு டி இன்புட், அதாவது ஒரு டேட்டா இன்புட்டை எஸ்ஸுக்கு டைரெக்டாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இதே டேட்டா இன்புட் கூட ஒரு இன்வெர்ட்டர் ஆட் பண்ணி ஆருக்கு கொடுக்குறோம். த அவுட்புட்ஸு ஆர் கோயிங் டு பி த சேம் கியூ அண்ட் கியூ பார். ஸோ இந்த மாதிரி நம்ம டி இன்புட் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, இதோட ட்ரூத் டேபிளை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு இன்வெர்ட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். கிளாக் பல்ஸ் டேட்டா இன்புட் டி எஸ் ஆர் கியூ பார். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிளாக் பல்ஸ் கொடுக்காத போது டி வேல்யூ எதுனாலும் இருக்கலாம், எஸ் எதுனாலும் இருக்கலாம், ஆர் எதுனாலும் இருக்கலாம். ஸோ கியூ வந்து என்னவாக இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா 0வாக இருக்கும், கியூ பாரும் 0வாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணியிருக்க வச்சுருக்க டேட்டாவை வந்து கியூ பாருக்கு வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி கியூ 1 இருக்கும்போது கியூ பாரும் 1 இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவை வந்து கியூ பார் வந்து எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம், இன்புட் டேட்டா வந்து 0ன்னு ஃபீட் பண்ணுறோம். ஸோ எஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 0, ஆர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 0 turns to 1. ஸோ எஸ் வந்து 0, ஆர் வந்து 1, கியூ இஸ் 0 அண்ட் கியூ பார் இஸ் 1. அடுத்து கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது இன்புட் டேட்டா டி வந்து 1. ஸோ டி 1ஆக இருக்கும்போது S1, ஆர் வந்து இன்வெர்ட் ஆகிடும். ஸோ 0. ஸோ Q1 and Q bar is 0. So this is the truth table of a D flip-flop. So SR flip-flop வந்து இப்போ நம்ம வந்து D flip-flop மாற்றிட்டோம். இதில் வந்து S and R ஓட வேல்யூஸ் ரெண்டுமே 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஸுக்கு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட்டை இன்வெர்ட் பண்ணி இந்த இன்வெர்ட்டர் ஆருக்கு கொடுத்துருது. எஸ் அண்ட் ஆர் வந்து எந்த கண்டிஷன்லுமே 1 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் டிசைன் ஆஃப் த டி ஃப்ளிப் ஃப்ளாப். உள்ளே வந்து நம்ம 2 NAND கேட் யூஸ் பண்ணுறோம். அந்த 2 NAND கேட்டுக்கும் எஸ் ஆர் இன்புட்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். அந்த 2 NAND கேட்ஸோட அவுட்புட் எடுத்து இன்னொரு 2 NAND கேட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது வந்து எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட டிசைன். ஸோ அந்த எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ ட்ரூத் டேபிள், த ஃபைனல் ட்ரூத் டேபிள் ஆஃப் தி டி ஃப்ளிப் ஃப்ளாப்.
0x அதாவது வந்து ஏன் எக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது சர்க்யூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டி என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூ தான் க்யூவும் க்யூ பாரும் இருக்க போகுது. ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட டிசைன் பற்றி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னால் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னால் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஜிஸ்டர்ன்ற நேமே சொல்லுது நம்ம ஏதோ ஒரு வேல்யூவை வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 or 0 இந்த ரெண்டு வேல்யூஸில் ஏதாவது ஒன்றை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ரெஜிஸ்டர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் கனெக்டட் இன் சீரீஸாக. இது வந்து நிறைய மல்டிபிள் டேட்டாஸை வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டேட்டாஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் அ ஷிஃப்ட் ரெஜிஸ்டார். ஷிஃப்டிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் சைட் ஷிஃப்டிங்காக நடக்கலாம், லெஃப்ட் சைட் ஷிஃப்டிங்லேயும் நடக்கலாம். ஸோ நம்ம எப்போல்லாம் கிளாக் பல்ஸ் கொடுக்க போகிறோமோ டேட்டா ஷிஃப்டிங் வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் நடக்க போகுது. ஸோ இப்போ நம்ம n பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா n ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்பும் ஒவ்வொரு பிட் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண போகுது. இப்போ 3 பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 3 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் தேவைப்படும். இதே 4 பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பற்றி பார்த்தோம். ஸோ வாட் இஸ் அ யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்? ஸோ யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட் ஷிஃப்டிங் லெஃப்ட் ஷிஃப்டிங் ரெண்டுமே சேர்ந்து நடந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். இங்கே வந்து பேரலல் லோடிங் ஆப்ஷனும் இருக்குது. பேரலல் லோடிங்னா டேட்டாஸை வந்து டைரெக்டாக 4 ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கோ இல்லை 3 ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கோ ஒரே டைமில் வந்து கொடுக்கறது தான் பேரலல் லோடிங். ஸோ யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டார் வந்து பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டார் யூனிடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டாரோட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே இன்க்ளூட் பண்ணும். இது வந்து மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து டேட்டாவை வந்து நம்ம சீரியல் அண்ட் பேரலல் இன்புட்டாகவும் நம்ம கொடுக்கலாம், அவுட்புட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டார் வந்து நிறைய வைடு அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராக்டிக்கலாகவும் இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். லைக் எல்இடி டிஸ்பிளேஸ், எல்சிடி டிஸ்பிளேஸ், அப்புறம் டிஜிட்டல் கிளாக் டிஸ்பிளேஸில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இமேஜஸ்கில் ஸ்கேன் பண்ணுற இமேஜஸில் வந்து டேட்டா கேப்சரிங்காகவும் வி யூஸ் யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டார்ஸ். ஸோ வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் லைக் ஸ்டாட்டிக் அண்ட் ஹோல்டிங் டேட்டா பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் அ யூனிவர்சல். இங்கே வந்து பைடைரக்ஷனல் ஷிஃப்டிங்கும் இட் இஸ் பாசிபிள். ஸோ யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டார் வந்து மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பொறுத்து மாறுது. ஷிஃப்ட் லெஃப்ட் அப்படின்னா மூவ் ஆல் த பிட்ஸ் டு லெஃப்ட், ஃபர்ஸ்ட் பிட்டை ரைட் மோஸ்ட் பொசிஷன் வரைக்கும் மூவ் பண்ணும். ஷிஃப்ட் ரைட் அப்படின்னா மூவ்ஸ் ஆல் த பிட்ஸ் டு த ரைட், அதாவது 0 லாஸ்ட்டாக இருக்கிற பிட்டை வந்து லெஃப்ட் மோஸ்ட் பொசிஷனுக்கு வந்து மூவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பேரலல் லோடிங். பேரலல் லோடிங்கிறது வந்து எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் அட் அ டைமில் இன்புட் கொடுக்கறது தான் பேரலல் லோடிங். நெக்ஸ்ட் வந்து ஹோல்டு நோ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம டேட்டாவில் வந்து எந்த சேஞ்சும் தேவைப்படலை. ஏன்னா எனக்கு ஸ்டோர்டு டேட்டா வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம எந்த ஷிஃப்டிங்கும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுதான் நோ ஆப்ரேஷன் இல்லாட்டி ஹோல்டு ஆப்ரேஷன், அதாவது டேட்டாஸில் எந்த சேஞ்சுமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டார். ஸோ ஷிஃப்ட் ரெஜிஸ்டார்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ்ட் upon the data input and data output, the shift registers can be classified as serial in, serial out. இங்க வந்து டேட்டாவை நம்ம சீரியலாக கொடுக்குறோம், நெக்ஸ்ட் அவுட்புட்டையும் சீரியலாகவே எடுக்கிறோம். ஸோ வாட் டு யூ மீன் பை சீரீஸ் அப்படின்னா அடுத்தடுத்து கொடுக்குறோம், அடுத்தடுத்து அவுட்புட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் சீரியல் இன் அண்ட் பேரலல் அவுட். சீரியல் இன் அண்ட் பேரலல் அவுட்னா இன்புட் டேட்டாவை வந்து அடுத்தடுத்து கொடுக்குறோம், ஆனால் அவுட்புட்டை வந்து உடனே அட் அ டைமே எடுத்துடுறோம் அட் தி சேம் டைம். நெக்ஸ்ட் பேரலல் இன் அண்ட் சீரியல் அவுட். ஸோ பேரலல்னா இன்புட் டேட்டா கொடுக்கறது வந்து பேரலாக கொடுக்குறோம், அதாவது ஒரே டைமில் கொடுக்குறோம், ஆனால் அவுட்புட் எடுக்கிறது வந்து ஒவ்வொன்றா தான் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பேரலல் இன் பேரலல் அவுட். ஸோ இன்புட்டும் பேரலாக கொடுக்குறோம், அவுட்புட்டும் பேரலாக வெளில எடுத்துறது தான் பேரலல் இன் அண்ட் பேரலல் அவுட் யூசிங் தி கிளாக் பல்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம சீரியல் இன் சீரியல் அவுட், சீரியல் இன் பேரலல் அவுட், பேரலல் இன் சீரியல் அவுட், பேரலல் இன் பேரலல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். So first one serial in and serial out. So serial in and serial out பார்த்தீங்கன்னா 1 bit டேட்டாவை ஷிஃப்ட் பண்ண போது in a serial manner, அதாவது ஒரு கிளாக் பல்ஸ் கொடுக்க முடியும், ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்ல இருந்து மூவ் பண்ணி அவுட்புட் வந்து போகுது. இது வந்து செயினாக தான் இருக்கும், அதாவது இப்போது நீங்கள் 1101 கொடுக்குறீங்க அப்படின்னா 1011 தான் மூவ் பண்ணும் ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்கும். ஒவ்வொன்றா கொடுக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1101 கொடுக்குறேன் அப்படின்னா 4 கிளாக் பல்ஸ் கழிச்சு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா கிடைக்கும் 1.
நான் வந்து எப்போ வந்து 16th clock pulse கொடுக்குறேனோ அப்போ தான் வந்து எனக்கு ஃபுல் டேட்டாவும் ரிசீவ் ஆகும். தட் இஸ் 1101. இதோட டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து சீரியல் இன் அண்ட் சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட டிசைன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம 4 D ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருக்கோம். 1, 2, 3 and 4. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 4-bit ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கான்ஸ்டன்ட் வந்து கிரவுண்டாக இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து 0, ஸ்விட்ச் ஆனில் இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து 1. இது வந்து ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்லேயும் ட்ராவல் பண்ணி லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு சீரியல் அவுட் போட்டால் வந்து நம்ம ப்ரோபில் வந்து காட்ட போகிறோம். we have used a clock pulse. நெக்ஸ்ட் வந்து செட்டுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ரீசெட்டுக்கும் நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ சிமுலேஷன் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0, நெக்ஸ்ட் வந்து நம்ம 1 கொடுக்குறோம். ஸோ டேட்டா 1 வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு வந்து இன்புட்டாக போகுது. ஸோ சீரீஸாக போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறோம். இந்த 1 டேட்டா வந்து செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது இது தேர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட்டாக போயிடும். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது தேர்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது ஃபோர்த்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது அதாவது ஃபோர்த்து கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது 100 டேட்டா வந்து ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ஷிஃப்டிங் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து இப்போ 1, ஏன்னா நம்ம கான்ஸ்டன்ட் 1 வேல்யூ கொடுத்துருக்குது. இது வந்து நம்ம 0க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 0 இதிலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ ப்ரோப் வந்து க்ளோ ஆகாது 0க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஷிஃப்டிங்ஸ் வந்து நடக்கும். திஸ் இஸ் திஸ் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சீரியல் இன் அண்ட் சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஸோ சீரியல் இன் அண்ட் சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட ட்ரூத் டேபிள். இனிஷியலாக கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம், 0 இருக்குது. கிளாக் 1 கொடுக்கும்போது Q3ல் 1 ஷிஃப்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது Q3ல் இருக்கிற 1 Q2க்கு ஷிஃப்ட் ஆயிரும். Q3ல் வந்து புது 1 வந்துடும். கிளாக் பல்ஸ் 3 கொடுக்கும்போது Q2ல் இருக்கிற 1 Q1க்கும் Q3ல் இருக்கிற 1 Q2க்கும் ஷிஃப்ட் ஆயிரும். புது 1 வந்து Q3க்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ கிளாக் பல்ஸ் 4 கொடுக்கும்போது Q1ல் இருக்கிறது Q0லையும் Q2ல் இருக்கிறது Q1லையும் Q3ல் இருக்கிறது Q2லையும் புதுசாக கொடுக்குற டேட்டா 1 வந்து Q3க்கும் ஷிஃப்ட் ஆயிரும். திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள் ஆஃப் த சீரியல் இன் அண்ட் சீரியல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சீரியல் இன் அண்ட் பேரலல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஸோ சீரியல் இன் அண்ட் பேரலல் அவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிட் டேட்டாவை தான் அக்செப்ட் பண்ணிக்கும் ஒரு டைமில். பட் ஆனால் பேரலல் அவுட்புட்ஸ் உடனே அவுட்புட்ஸை வந்து கொடுத்துடும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒவ்வொரு பிட் டேட்டாவையும் ஒவ்வொரு கிளாக் பல்ஸில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஆஸ் தட் ஆஃப் த சீரியல் இன். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்புமே ஒரே கிளாக் சிக்னல் தான் ரிசீவ் பண்ண போகுது. ஒட்ட டைமில் வந்து 4 ஃப்ளிப் ஃப்ளாப்லேயும் டேட்டா ஷிஃப்டிங் நடக்கணுன்றதுக்காக எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்பும் ஒரே டைமில் வந்து கிளாக் பல்ஸ் வந்து ரிசீவ் பண்ண போகுது. ஸோ ஒரே டைமில் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பேரலல் ஆக்சஸ் ஆஃப் த டேட்டா வந்து கிடைக்கும். ஸோ இதோட டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை வந்து பார்த்துலாம். ஸோ இதுவும் 4-bit ஃப்ளிப் ஃப்ளாப் தான், 4-bit ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஸோ 4 D ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து தனியாக வந்து நம்ம வந்து கிளாக் பல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் நம்ம வந்து தனியாக வந்து ஒரு ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஸ்விட்ச் ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபார் கிளாக் பல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதே மாதிரி 2 கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ரீசெட் அண்ட் செட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1011 டேட்டாவை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து D ஃப்ளிப் ஃப்ளாப்பில் டேட்டா வந்து 1ல் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்க போகிறோம். டேட்டா இஸ் ஷிஃப்டட் டு Q0. நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறது 0. ஸோ கிளாக் பல்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. டேட்டா வந்து 0. நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். ஸோ 0. ஸோ 1 0. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 1 டேட்டாவை கொடுக்க போகிறோம். ஸோ கிளாக் பல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு 1 டேட்டா கொடுக்குறோம். கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம் 1. நெக்ஸ்ட்டு இன்னொரு 1 கொடுக்க போகிறோம். ஸோ 1 0 1 1 தான் நம்ம இன்புட் டேட்டா. கிளாக் பல்ஸை க்ளோஸ் பண்ணுறோம். திருப்பி கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம்.
1. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சீரீஸாக கொடுத்த டேட்டா வந்து பேரலாக வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடச்சிருச்சு 1 1 0 1. ஸோ இந்த டேட்டாஸை வந்து நம்ம பேரலாக வந்து எடுத்துக்கலாம், சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் அ serial in and parallel out shift register. Serial in and parallel out shift register ஓட truth table. ஸோ இனிஷியலாக வந்து நம்ம டேட்டா வந்து 0, ஸோ எல்லாமே 0. நெக்ஸ்ட்டு டேட்டா வந்து 1 ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது இந்த 1 டேட்டா வந்து Q3க்கு 1ன்னு ஷிஃப்ட் ஆகிடுது. செகண்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது என்னோட டேட்டா வந்து 0. ஸோ இந்த 1 இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது, இன்னொரு 1 வேல்யூ கிடச்சிடுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது 0 1 1, ஃபோர்த்து கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது 1 0 1 1. ஸோ 4 டேட்டாவுமே நம்மளுக்கு அவுட்புட்டாக வெளில கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து parallel in and serial out. ஸோ இன்புட் வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்னா parallel இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஆனால் அவுட்புட் ஆஃப் த டேட்டா வந்து 1 by 1 அட் அ டைம் தான் எடுக்க போகிறோம். ஸோ இங்கேயும் மல்டிபிள்ஸ் இன்புட்ஸை வந்து சைமில்டேனியஸாக வந்து கொடுக்குறோம். ஆனால் டேட்டாவை வந்து ஒரு பிட்டாக தான் வந்து வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸிங் தி கிளாக் பல்ஸ். ஸோ ஒவ்வொரு கிளாக் பல்ஸ்லேயும் அந்த டேட்டா வந்து ஒவ்வொன்றா ஷிஃப்ட் ஆகி நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஃபோர்த்து கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பிட் ஆஃப் த டேட்டா வந்து கிடைச்சிடும். இதோட டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துடலாம். ஸோ இது வந்து parallel in and serial out shift ரெஜிஸ்டரோட டிசைன். லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் டிசைன் இன் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுறோம். D1 D2 D3 அண்ட் D4. நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கான்ஸ்டன்ஸ் வேல்யூஸ் வச்சு கொடுத்துட்றோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா இன்புட்டை வந்து நம்ம பேரலாக கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் தனித்தனியாக நம்ம பேரலாக டேட்டா கொடுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த டேட்டா இன்புட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப், data input for the second flip-flop, data input for the third flip-flop and data input for the fourth flip-flop. Therefore parallel in. So next இதில் வர அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் இருந்து வர அவுட்புட்டை எடுத்து ஒரு AND கேட்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளிப்-ஃப்ளாப்போட இன்புட்டை வந்து இன்வெர்ட் பண்ணி இன்னொரு AND கேட்டில் கொடுத்துட்டு ரெண்டையும் AND பண்ணிவிட்டு அதை ஒரு OR கேட்டில் கொடுத்துட்டு இதை வந்து நெக்ஸ்ட் ஃப்ளிப்-ஃப்ளாப்புக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இதோட பேரலல் இன்புட்ஸ் வந்து அவுட்புட்டாக வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து 4 ஃப்ளிப்-ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4 பிட் ஷிஃப்டிங் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் வந்து நான் 1 கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 0 கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் வந்து 1 கொடுக்க போகிறோம். அடுத்த ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் வந்து 1 கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அவுட்புட் இஸ் 1 0 1 1. ஸோ இப்போ வந்து நம்ம கிளாக் பல்ஸ் கொடுக்கலாம். அவுட்புட் வந்து இந்த ப்ரோபில் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். டேட்டாவை வந்து லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கிளாக் பல்ஸ் கொடுத்துட்டு அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது 1 இந்த 1. நெக்ஸ்ட்டு நம்ம கிளாக் பல்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்து டேட்டா லோடிங்கை ஸ்டாப் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்தர் டேட்டாவை வந்து லோட் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே நம்ம டேட்டாவை வந்து லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். செகண்ட் 1 இந்த 1. அடுத்து கிளாக் பல்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். 0 இந்த 0. கிளாக் பல்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம் 1. ஸோ இந்த 1. ஸோ Q0 Q1 Q2 Q3. ஸோ இது வந்து Q0வோட அவுட்புட். 1011 வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். இன்னொரு 4 பிட் டிஜிட் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு லோடை க்ளோஸ் பண்ணிடுறோம். கிளாக் பல்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். இது 1 இருக்கட்டும். Q01 Q11 Q21 Q3 வந்து 0 ஆக்கிட்டோம். ஸோ இப்போ டேட்டா லோடிங் வந்து நடந்துருச்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்க போகிறோம். 0 கிளாக் பல்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேட்டா லோடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். 1 Q2வில் இருக்கிற 1. நெக்ஸ்ட்டு Q1ஓட வேல்யூ வரும், அதுவும் 1 தான்.
ஸோ கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது Q1ஓட 1 நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது Q0வில் இருக்கிற 1 ஸோ 1 1 1 0 வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடச்சிச்சுது. ஸோ இது வந்து சீரியல் அவுட்புட். இன்புட் வந்து நம்ம வந்து பேரலாக கொடுக்குறோம். Q0, Q1, Q2 and Q3. This is the design and implementation of parallel in and serial out shift register. Parallel in and serial out ஓட truth table. ஸோ கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். இங்கே வந்து D ஃப்ளிப் ஃப்ளாப்பில் விட கிளாக் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து parallel outputs வந்து கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து parallel in and parallel out. ஸோ இன்புட்டை வந்து பேரலாக லோட் பண்ணுறோம். அவுட்புட்டையும் சைமில்டேனியஸில் அட் அ டைம்லேயே 4 பிட்ஸ் வந்து அப்படியே எடுத்துடுறோம். இங்கே வந்து மல்டிபிள் டேட்டாவை வந்து லோட் பண்ணிடுறோம் எல்லா ரெஜிஸ்டர்லேயும். லோட் பண்ணுறதுக்கு வந்து கிளாக் பல்ஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து கிளாக் பல்ஸ் கொடுத்து அவுட்புட் எடுத்துடுறோம். இங்கே வந்து ஷிஃப்டிங் வந்து அவசியம் இல்லை. ஸோ எந்த ஷிஃப்டிங் ஆஃப் டேட்டாவும் நடக்க போகிறதில்ல. ஸோ எந்தெந்த ஃப்ளிப் ஃப்ளாப் என்ன வேல்யூ ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அதை தான் அப்படியே அவுட்புட்டாக கொடுத்துரும். ஸோ இல்லை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது கிளாக் பல்ஸ் தான். ஸோ இதோட டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை வந்து பார்த்துலாம். This is the design of a parallel and parallel out shift register. So 4-bit shift register. So 4 D flip flop யூஸ் பண்ணிக்கிறோம். 1 2 3 and 4. 4 inputs parallel கொடுக்க போகிறோம். So first input for the first flip flop, second input, third input and fourth flip input. So outputs வந்து அப்பப்பே D இது வந்து Q0, Q1, Q2 and Q3. So parallel inputs கொடுக்க போகிறோம். parallel output கொடுக்க போகிறோம் with each clock pulse. ஸோ ஃபர்ஸ்ட்டு சிமுலேஷன் பண்ணி ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 0 1 1 0 கிளாக் பல்ஸ் கொடுக்கலாமா? ஸோ கிளாக் பல்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ 0 0 1 1 1 1 0 0. ஸோ parallel in and parallel out. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேணால் டேட்டாவை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 1 1 0. இப்போ நம்ம கிளாக் பல்ஸ் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 1 1 0. So this is the design of parallel in and parallel out shift register. So truth table of a parallel in and parallel out shift register. So initially நான் வந்து 4 input கொடுக்குறேன் 0 0 0. கரண்ட்டாக அப்படியே அவுட்புட் எடுத்துகிறோம் 0 0 0. ஸோ என்ன வேல்யூ ஆஃப் டேட்டா கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ ஆஃப் டேட்டாவை வந்து உடனே எடுத்துகிறது தான் வந்து parallel in and parallel out shift register. ஸோ furthermore design and implementation of circuits வந்து upcoming videosல வந்து பார்க்கலாம். Keep coding with Invent. Keep learning with Invent. Thank you.